சேதமடைந்த குடிசை வீடுகள் இருந்தால் அந்த வீடுகளுக்கு 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கிறார். முழுமையாக சேதமடைந்த குடிசை வீடுகள் அங்கங்கே நான் போகிற இடத்தெல்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கிற வீடுகளுக்கு அது கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு வீடு கட்டி தருவதற்கு முன்னுரிமை வழங்கி அந்த நடவடிக்கைகளையும் எடுத்து தருமாறு சொல்லியிருக்கிறார். நீங்க கேட்டீங்க இல்லையா, இங்க இந்த மாதிரி மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சான்றிதழ்கள் நாங்கள் போகிற இடங்கள்லாம் அதையும் சில பேர் சொல்றாங்க. இங்க சான்றிதழ் போயிடுச்சிங்க, ரேஷன் கார்டு போயிடுச்சிங்க, அப்போ எங்கள் குழந்தைங்க இதெல்லாம் போயிடுச்சிங்க, பாடப்புத்தகம் நோட்லாம் போயிடுச்சிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கும் முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக இதையெல்லாம் தெரிந்துதான் அவரும் சொல்லியிருக்கிறார். இதுபோன்று பகுதிகளில் சான்றிதழ் வாக்காளர் ஆதார் அட்டை இழந்தவர்கள் எல்லாம் உடனடியாக நாங்களும் அதான் சொல்லிட்டு வந்திருக்கிறோம். எல்லா இடத்துலையும் அதிகாரிகளும் நாங்கள் வந்திருக்கிற அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர் எல்லாமே என்ன சொல்லியிருக்கோம்னா, உடனடியாக உங்களுடைய புகார்களை எழுதி கொடுங்கள், எது எது காணாமல் போயிடுச்சுன்னு எழுதுங்க. நீங்கள் எழுதி கொடுத்தா உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை எல்லாம் அழைத்து வைத்து பேசி ஒரு சிறப்பு முகாமே நடத்த சொல்லி, முதல்ல உங்களுக்கு தெரியும் முதலமைச்சர் முகாமே நடத்தியிருக்கிறாரு. அவர் முதலமைச்சர் எல்லா இடங்களிலேயும் அதிகாரிகள் மூலமாக முகாம்களை நடத்தி அவருடைய குறைகளை பெற்று அதை தீர்த்து வைத்திருக்கிறார். இப்பொழுது இதற்காக தனி சிறப்பு முகாம்களையும் நடத்தி உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு ஆணையிட்டிருக்கிறார். அதேபோல பள்ளி மாணவர்கள், அந்த மாணவ மாணவிகளுக்கு பாடப்புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள் எல்லாம் இழந்திருப்பவர்களுக்கு அவைகளையும் புதிதாக வாங்கி தருமாறு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள். அதுவும் விரைவில் நடைபெறும். வியாபாரிகள் நிறைய லாஸ் ஆயிருக்காங்க சார். பிளட் உள்ள போயிட்டு வச்சிருந்தவங்க, சின்ன சின்ன வியாபாரம் பண்ணவங்க பாத்தீங்கன்னா அதுவும் நிறைய லாஸ் ஆயிருக்கு. எல்லாம் இதுல சேர்ந்து வந்துடும், எல்லாம் உள்ள வந்துடும். மக்கள் வந்து கொதிப்படைஞ்சிருக்காங்க, அதனாலதான் உங்க மேல அது சரி. அந்த ட்விட்டர் யார் அடிச்சதுன்னு உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. கை கொடுத்து கை வேற கொடுக்குனாங்க. நீங்க தான் போட்டோவிலே பார்த்துருப்பாங்க. அவங்க கை கொடுக்குறவங்க தான் அவங்க எல்லாத்தையும் அந்த மாதிரி கை கொடுக்குனாங்க. அது நாங்கள் மாவட்ட ஆட்சியர் எல்லாரும் இங்கே நம்ம மாவட்ட நிர்வாகி நம்ம கௌதம் சிகாமணி எல்லாம் தான் நாங்கள் இங்கே இருந்தோம். எல்லார் மேலேயும் அவங்க பின்னால் இருந்து யாரை விட்டு இறங்கலன்னே ஒரு தொலைக்காட்சியில் பேசுகிறாங்க. எந்த தொலைக்காட்சின்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நாங்கள் இறங்கி பேச அரை மணி நேரத்துக்கு மேலே அங்கே பேசி அந்த உள்ளெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம். அப்படி வரும்போது வேண்டுமென்றே அரசியலாக்குவதற்காக அதுவும் அவர் சொல்றாருனாக்கா அந்த அவன் பண்ணதே அந்த கட்சியை சார்ந்த ஒருவர் தான். அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். அவங்க பேர்லாம் ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னே பத்திரிகைகள்லாம் வந்தது. எதனால வந்தது, எப்படி வந்தது, யாரால வந்ததுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால பாதிக்கப்பட்டவர் அந்த கட்சியில இருந்து யாருங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். தெரியாதுல்ல, பத்திரிகையாளர்கள் என்னை விட உங்களுக்கு தெளிவாக தெரியும். அப்படி இருந்தவங்க ஒரு அரசியல் பண்றதுக்காக அது பண்ணாங்களே தவிர உண்மையிலேயே அங்கே பொதுமக்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. மாவட்ட ஆட்சியரும் அங்கேயே இருந்து அவர்களுக்கு அதனால தான் சாலை மறியல் பண்ணி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்தையே நம்பிக்கை செய்ய வேண்டும் என்று ஒரு அரசியல் பண்ண ஆரம்பித்தார்கள். அதை தடை செய்வதற்காகத்தான் நாங்கள் உடனடியாக அங்கே சென்று அங்கே இருந்த மக்களோடு பேசி அவர்களை அகற்றி அந்த தேசிய நெடுஞ்சாலையிலே போக்குவரத்தையும் சரி செய்துவிட்டு வந்திருக்கிறோம். அதான் நடந்திருக்கு. உண்மையில் அதுதான். இது வந்து சேத்த வாரி இறைக்கிறதுக்கெல்லாம் அங்கே நம்பால விட்டுருவாங்களா? அவங்க நாங்கள் வரும்போது பின்னால் இருந்துட்டு ஏதோ ஒன்று இறஞ்சாங்க. அந்த சட்டையில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இருந்தது தவிர வேற ஒன்றும் இல்லை. அது பெரிய இதாவாக்கா நாங்கள் விரும்பலை. அப்படியே விரும்பியிருந்தால் அதுக்கப்புறமும் நான் அந்த பகுதிகளுக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் எங்கள் தொகுதிக்கு பூரா நான் போயிட்டு எல்லா இடங்கள்லையும் நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். தொகுதி மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் பல்வேறு இடங்களுக்கு சென்று இந்த பணிகளை எல்லாம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். அதனால எதுவும் தடைபடலை. அவர்கள் அரசியலாக்க நினைத்தாலும் எங்கள் தமிழக முதலமைச்சர் அவர்கள் அவர் ஆணையின்படி இந்த வெள்ளத்தடுப்பை முதலில் நாம் நிறுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அவர் எங்க மேல மட்டும் அடிக்கல, கூட வந்த ஆட்சியர் மேல கூட அது மேல சும்மா அப்படி போட்டாங்க. அது எல்லாரும் மேலேயும் அப்படி பட்டுச்சுன்னு வச்சுக்கலாம். துணி துளியா பட்டிருக்கோம், நீங்க பார்த்துருப்பீங்க. அது எந்த கட்சின்னு உங்களுக்கு தெரியும். அந்த அரசியல் ரீதியாக நான் அதெல்லாம் பேர்லாம் சொல்லி புகார் கொடுக்கறது வாய்ப்பு இருக்கா சார்? பப்ளிக்ல செஞ்சிருக்காங்க, காவல்துறையை முன் வந்து அவங்களே விஷயங்கள் காவல்துறை பாத்தீங்கன்னா அவங்களே முன் வந்து வழக்கு பதிவு பண்றாங்க. இது ஒரு மூத்த அமைச்சர், நீங்க மாவட்ட ஆட்சியர் மேல இது பட்டிருக்கு. இது வந்து எப்படி புகாரா பதிவு பண்ணி சரியா இருக்கிறது பல்வேறு தரப்பட்ட மக்கள் சொல்றது. நீங்க பத்திரிகையாளர்களாம் சேர்ந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுங்களேன். அதான் நான் தான் சொல்லிட்டேன். அதை அரசியலாக்குவதற்காக அவர்கள் அதை செய்கிறார்கள். அதையும் நாங்கள் பெரிதுபடுத்தி நாங்கள் அரசியல் பண்ண விரும்பவில்லை. எங்களை பொறுத்தவரையிலே
மக்களுடைய அதுவும் இந்த வெள்ளத்தடுப்பை எடுப்பது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறதே தவிர அரசியல் நோக்கம் எங்களுக்கெல்லாம் கிடையாது. அரசியல் நோக்கம் அது எப்பன்னா தேர்தல் வரும்போது மற்ற நேரங்களில் அரசியல் நோக்கம் இருக்கும். ஆனால் இது வெள்ள நிவாரணம் அதெல்லாம் தீரி நாம செய்யணும். அவர் இன்னும் கூட சொல்லியிருக்காரு 6000 ரூபா 2000 ரூபா பத்தாது 6000 ரூபா கொடுக்கணும்லாம் சொல்றாரு. அது சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லியிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒன்றிய அரசில் இருக்கிறவர் அந்த ஒன்றிய அரசிடம் சொல்லி அதையும் பெற்றுத் தருவதற்கு அவர் முன் வருவார் என்று சொன்னால் அவரை நாம வாழ்த்தலாம். அதையும் அவர் செய்வார்னு உங்கள் மூலமாக அவரை செய்யுமாறு உங்கள் மூலமாக அவரை கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அவர் 2000 ரூபா அப்படிங்கிறது இந்த 3 மாவட்டங்களில் கிராமப்புறங்களில் முதலமைச்சர் அறிவித்திருப்பது உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இப்பொழுதே அதெல்லாம் துவங்கிவிட்டது. அவர்களுக்கு கொடுப்பதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நிதியாக இருந்தாலும் அந்த மக்களுக்கான பாதிப்புகளை நிவர்த்தி செய்வதாக இருந்தாலும் எல்லா பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்னும் தொடர்ந்து 2-3 நாட்கள் நானே கூட இவங்க கூட வேலை இருக்கவங்க எங்கள் துணையில் இருந்தாலும் இங்கேயே இருந்து எல்லா பணிகளையும் செய்யுமாறு எங்களையும் ஆணையிட்டு இருக்கிறார். அதேபோல் இங்கே இருக்கிற அமைச்சர் பொறுப்புகளையும் ஆணையிட்டு இருக்கிறார்கள். எல்லாரும் சேர்ந்து இந்த பணிகளை நிச்சயமாக ஓரிரு நாட்களில் விழுப்புரம் மாவட்டத்திலே இந்த பாதிப்புகளை எல்லாம் நிவர்த்தி செய்கிற அளவிற்கு அரசு துறை அதிகாரிகளும் நாம் செயல்படுவோம். இங்கே அது மட்டும் இல்லாமல் அவர் முதல்லயே எச்சரிக்கை நடவடிக்கையாகத்தான் இங்கே விஜயவாடாவிலிருந்து வந்திருக்கார். நம்முடைய டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் விஜயவாடாவிலிருந்து ஒரு குழு அனுப்பப்பட்டு அவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். விஜயவாடாவிலிருந்து அந்த குழுவும் இந்த பேரிடர் மீட்பு குழு அவர் விஜயவாடாவில் வந்திருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய பேரிடர் மீட்பு குழுவும் இருக்கிறது. இந்த 2 குழுவுமாக சேர்ந்து முன்னெச்சரிக்கை அவங்க தான் அந்த படகு கிடக்கெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. அது இல்லாமல் மொத்தம் 8 குழுக்கள் அமைக்கப்பட்டு நம்முடைய மாவட்டத்தில் அவர்களும் இந்த பணிகளை எல்லாம் எல்லா பகுதிகளிலேயும் பரவலாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வெகு விரைவில் ஓரிரு நாட்களிலே இந்த மாவட்டத்தை பொறுத்த வரையில் இந்த வெள்ள நிவாரண பணிகளாக இருந்தாலும் மற்ற அனைத்து பணிகளும் மிகச் சிறப்பாக செயல்படுத்தப்படும் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டேன். தடுப்பணை உடைக்கப்பட்ட தடுப்பணை முழுமையாக அகற்றப்படாதனால்தான் ஊருக்குள்ள தண்ணி வருதா சொல்றாங்க. நீங்க அந்த தடுப்புச்சுவர் அமைக்கிறது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு சார். நன்றி.